இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் பரிசாகட்டும். அன்பு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாங்கள் தென்காசி மாவட்டம் பவுர்த்தின மேற்கு சபை மன்றத்திலிருந்து ஐயா வாட்சன் அவர்கள் தலைமையிலே 19 பேராக மேற்கு வங்கத்திலே பணித்தளங்களை பார்வையிடுவதற்காக வந்தோம். வந்த இடத்துல கல்கத்தா முழுவதுமாக சென்று பார்த்து புனேர் பணித்தளத்திலே சென்று பார்த்து இப்போது சிக்கிமிலே பணித்தளத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம். கர்த்ததாமே எங்களையும் உங்களை எல்லோரும் ஆசீர்வதிப்பார்கள். हामी किचनमा सायद एकजना बसेर सबैजना चर्चभित्र आइदिनुहोस्। हामी परमेश्वरको सेवाकालाई सुरु गर्न गइरहेको छौँ। किचनमा एकजना बस्दा सायदै भइहाल्छ, सबै काम सायदै सकेकै छ होला। त्यसले गर्दा हामी सबैजना परमेश्वरको भवन दिनुहोस् र आउनुहोस्। हामी आजको संगतिमा हामी कुरा भएको छ। एक गेस्टहरूलाई प्रभु तपाईँले सुकुशल साथ सम्पूर्ण यात्रामा तपाईँले सहायता गरिकन हाम्रो बीचमा मण्डलीको माझमा आज उपस्थित गर्नुभयो। विशेष यहाँलाई गाइडेन्स गर्नुको लागि सर विषयलाई तपाईँले अनुग्रह गर्नुभयो। धन्यवाद परमेश्वर। पवित्र आत्मा विशेष गरेर प्रार्थना गर्दै गर्दाखेरि यो सेवा जबसम्म यो भवनभित्र हुँदछ तपाईँको उपस्थिति माग गर्छौँ अनि आज यहाँनिर हुनुपर्ने सबै कुरालाई तपाईँको हातमा राख्छौँ। जबसम्म सेवा अन्त हुँदैन तबसम्म पवित्र आत्मा तपाईँको उपस्थिति हामी चाहन्छौँ। धन्यवाद मान परमेश्वर। हामी सुनेका छौँ यस बिचमा कतिजना बिमारी अवस्थामा हुनुहुन्छ, यहाँलाई पनि सम्झना गर्छौँ। तपाईँको चङ्गाइलाई बोल्दछौँ, तपाईँको छुटकारालाई बोल्दछौँ। धन्यवाद मान परमेश्वर। आजको सेवालाई हामी सुरु गरेका छौँ। सुरु अन्त परमेश्वर तपाईँको हातमा समर्पण गर्दै आशीर्वाद माग्छ जीवित येशू ख्रीष्टको नाममा आमेन। जय मसीह। जय मसीह। खुसी हुनुहुन्छ तपाईँ? आज हाम्रो बिचमा तमिलनाडुबाट तिरुनेलवेली डायसिस पावचत्रम 5 स्टेटदेखि हाम्रो बिचमा एक टिम आइपुगेको छ। यिनीहरूलाई स्वागत गर्नको लागि म पहिल्यै यिनीहरूको स्वागत गर्दैछु. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரத்தையும் அதிக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோட ஆலயத்தை பார்க்கறதுக்கு, எங்களோட ஊழியத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு, இங்குள்ள சபைகளையும் விசுவாசிகளையும் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக பாவச்சத்திரம் பாஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்க ஐயா ரெவரண்ட் வாட்சன் வரதராஜ் அவர்களுக்கும், அப்புறம் எங்களோட முன்னாள் இந்த ஃபீல்டோட முன்னாள் ஃபீல்டு இன்சார்ஜ் ரெவரண்ட் டேவிட் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உள்ள சிக்கிம் முறைப்படி உங்களுக்கு அவங்க கதா போட்டு உங்களை வரவேற்பாங்க. முதலாவது ஐயா அவர்கள். டேவிட் அண்ணன் தான் இங்க 11 வருஷமா இருந்து இங்க அநேக திருச்சபைகளை நிறுவனது டேவிட் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நாங்க இங்க நிறைய நிறைய ஒரு சில சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் ஆண்டவர் அநேக ஊழியர்களை செய்யறதுக்கும் ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. இங்க நமக்கு 11 சர்ச்சஸ், 11 இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, பிளஸ் ஒரு பைபிள் உமன் இருக்காங்க. 3 வர்ஷிப் சென்டர் இருக்கு. நமக்கு இங்க 2 ஃபீல்டு இருக்கு. ஒரு ஃபீல்டு நம்ம இப்போ இருக்க டிக்ஷு ஃபீல்டு, இன்னொன்று கேசிங் அப்படின்னு ஒரு இடத்துல இன்னொரு ஃபீல்டு இருக்கு. 2 ஃபீல்டு இருக்கு நம்ம சிக்கிம்ல. தமிழ் ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா நாங்க மட்டும்தான் இருக்கோம். இன்னொரு ஃபீல்ட்ல இங்க உள்ள ஒரு லோக்கல் இவாஞ்சலிஸ்ட் அவங்க இன்சார்ஜா இருக்காங்க. எங்களோட ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக இடங்கள்ல தடைகள் அநேகம் இருக்கு. நிறைய இங்க உள்ள மக்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். குட்டியான ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்க மத்தியில நம்ம சுவிசேஷம் சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. இங்க நம்ம விசுவாசிகள் நமக்கு வெளிப்படையான எதிர்ப்பு இல்லை அப்படின்னாலும், அரசாங்கம் மூலமா அந்த மாதிரி காரியங்கள்ல வெளிப்படையான எதிர்ப்பு நமக்கு இல்லை அப்படின்னாலும், நம்ம பிலிவர்ஸ் யாராவது ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்புகள் அநேகமா இருக்கு. அதனால விசுவாசிகள் அதிகமா விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், ஆண்டவர்களை நிலைத்திருக்கணும். இன்னும் அநேக ஆத்மாக்கள் ஆண்டவர் தரணும். எதிர்ப்புகள் எல்லாம் மாறணும் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காகவும் என் குடும்பங்களுக்காகவும் எங்களோட ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. एकदमै धन्यवाद छ। उहाँले आफ्नो उहाँको गेस्टहरूलाई आफ्नै भाषामा, हामी त बुझ्दैनौँ र पनि उहाँले आफ्नै भाषामा गेस्टहरूलाई स्वागत गरिदिनु भएको छ र सम्पूर्ण हाम्रो रालाप आइएमएस चर्चको तर्फबाट फेरि उहाँलाई हामी ताली बजाएर स्वागत गर्नेछौँ।
हुन्छ आउनुहोस् हामी यस गरी केही चाहिँ हामी प्रभुको महिमा गर्नेछौँ। यसमै म अर्पणलाई दिँदछु। इट्स टाइम फर वर्शिप फर गड एन्ड इट इज बेटर टु स्ट्यान्ड अप आवर फिट एन्ड वर्शिप द लर्ड टुगेदर। हामी खालि मिलेर मात्र नाम की महिमा हो सभी को जय मसीह। अनेक दिन के बाद आप लोगों के बीच में आज परमेश्वर मुझे लेकर आए हैं
सर्वप्रथम परमेश्वर में धन्यवाद। आप सबको भी परमेश्वर आशीर्वाद करे। आज विशेष मैं तो नेपाली से बोलते रहेंगे, बीच बीच में कभी कभी बंगाली घुस जाता है, तो फिर बोलेंगे कि साथ तो नेपाली कृषि है ना, ऐसे बोलेंगे। तो इसलिए अभी हिंदी से ही काम चला रहे हैं। आज हमारे बीच में विशेष अनेक दूर से आगे बोल रहे थे, तुनलवेली डायसिस चेन्नई, तुनलवेली डायसिस पावम चंद्र स्टेट, वहाँ का फादर, वहाँ का रेवरेंड वॉटसन फादर हमारे बीच में आए हैं, और उनका टीम, वहाँ का जो चर्च मेंबर्स भी आए हैं। उनमें से एक जन वड़न राजा भाई, उसने हमारे कुनौर फील्ड में एक चर्च बना के दिए थे कल का दिन में। वहाँ पर उसका डेडिकेशन हुआ है, और उस कार्यक्रम में सब आए थे, और साथ में यहाँ का सिक्किम की विश्वास से भी मिलकर जाएंगे बोलकर इधर भी पहुंचेंगे। उनका परिवार से प्रत्येक साल एक एक चर्च हमारा EMS फील्ड में बना के देते हैं। जोरदार तालियां सभी के लिए। और मुझे भी आज ये आप लोग को देखकर बहुत खुश, अनेक दिन के बाद में ऐसे एक मौका है ना। कभी शायद आप लोग तो चर्च में आएंगे, पास्टर सामने पास्टर लोग तो कभी मिलते ही नहीं है ना। आज वो भी यहाँ आया है तो बहुत अच्छी बात है। ठीक है, परमेश्वर को धन्यवाद। इस समय टाइम वेस्ट नहीं करेंगे, सीधे परमेश्वर की जीवित वचन की ओर जाएंगे। हमारे बीच में पादरी फास्टर रेवरेंड वॉटसन फादर हमारे बीच में है, तो परमेश्वर का जीवित वचन शेयर करेंगे। கிறிஸ்துவின் இயேசுவின் இன்ப நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்। प्रभु यीशु मसीह के मधुर मीठे नाम से आप सबको मेरी नमस्कार और बधाई। இந்த மதிய வேளையிலே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக। आज से दोपहर के समय परमेश्वर आप सबको आशीर्वाद करे। இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்। इस समय मैं आपके बीच में परमेश्वर के जीवित वचन को बहुत छोटा में रखना चाहता हूँ। உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது। ஏனென்றால் இந்த ஆலயம் நல்ல மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு உயர்ந்த ஆலயம்। आप लोग को देखकर मुझे भी बहुत आनंदित, मैं भी आनंदित हूँ। और एक दूसरी बात है, ये पहाड़ के ऊपर बनाया हुआ चर्च देखकर मैं और खुश हूँ। நாங்கள் உங்களை இந்த ஆலயத்தை பார்க்க கீழே இறங்கிய உடனே பக்கத்தில் தான் என்று சொன்னார்கள்। जब मैंने वहां से आए हैं, पहुंचे हैं, बोला था कि रोड के नजदीक में है, ऐसे ही बोल रहे थे मुझे। மேலே பார்த்த பொழுது ஏற ஏற படிகள் ஏறிக்கொண்டே இருந்தது। அன்னார்ந்து பார்த்து ஏறி ஏறி நாங்கள் களைத்து போய்விட்டோம்। अरे जब चढ़ने लगे तो चढ़ते जा रहा पहुंच नहीं पा रहे हैं, इतना लंबा ऊपर चढ़कर आना पड़ता है। எங்களோடு கூட வந்தவர்கள் 4 காலிலே தவழ்ந்து தவழ்ந்து சிலர் ஏறி வந்தார்கள்। हमारे साथ में जितने भी आए हैं वो तो 2 पैर का नहीं 4 पैर से यहाँ पहुंचे हैं। சிலர் ஒவ்வொரு படியாக உட்கார்ந்து உட்கார்ந்து ஏறி வந்தார்கள்। कोई तो बैठ कर वहाँ यहाँ पहुंचा है। சிலர் பாத்தீங்கன்னா ஏற முடியல, அதனால நீங்க சிலரை தூக்கி கொண்டு வந்தீங்க। और किसी को तो यहाँ चढ़ने नहीं पाए हैं। कुछ लोग भाई बहन लोग तो मदद किया, उसको उठा के लेकर आया। ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் எல்லா வாரங்களிலும் நீங்கள் இத்தனை படி ஏறி இந்த ஆலயத்துக்கு வருவதுதான் ஆச்சரியம்। और बहुत अचंभित बात क्या है, आप लोग प्रत्येक समय यहाँ पर जब भी आराधना होती है बहुत आसानी से यहाँ पहुँचते हैं। இங்கே வந்து இவ்வளவு படி ஏறி வந்த பிறகு நாங்கெல்லாம் களைத்து போய் உட்கார்ந்திருந்தோம்। உங்களுடைய நடனத்தை பார்த்தவுடனே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிட்டு। और यहाँ पर तो हम लोग ऑलरेडी वहाँ से चढ़कर यहाँ पहुँचे पूरा थक गए थे, लेकिन जब आप लोग नाच कर गाने गा रहे थे, सब कुछ देखकर उस थकावट खत्म हो गया। நேரம் இருந்தால் இன்னொரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நடனத்தை ஆடலாம்। समय अगर मिलेगा तो लास्ट में एक बार हम सब मिलकर और एक बार गाना के साथ में नाचेंगे। மகிழ்ச்சி। ஒரு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன்।
சங்கீதங்களின் புத்தகம் 125 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது. गीत संगीता परमेश्वर के वचन से हम कुछ बातों को देखेंगे. गीत संगीता 125 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். जो परमेश्वर की भरोसा रखने वाले हैं सदा स्थिर रहेंगे, वो सिय्योन की आशीष पाएगा. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பதை போல் கர்த்தர் இருமுதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். जैसे पहाड़ पर्वत हर चारों तरफ घेरा रहती है, वैसे परमेश्वर की सुरक्षा उनके साथ भी रहेगा. கர்த்தரை நம்புகிற பொழுது நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள். जब आप परमेश्वर की भरोसा रखेंगे तब ऐसे ही आप स्थिर रहेंगे. என்னுடைய முதல் கேள்வி என்னவென்றால் நான் யாரை நம்புகிறேன்? सबसे प्रथम मेरा सवाल क्या है, हम पहले किसके ऊपर भरोसा रखते हैं? யார் என்னுடைய நம்பிக்கை? मेरा भरोसा मन कौन है? எதன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்? किसके ऊपर मैं भरोसा रखते हैं? கர்த்தரை நான் நம்புகிறேனா அல்லது நான் உலகத்தை நம்புகிறேனா? परमेश्वर के ऊपर हमारा भरोसा है या संसार के ऊपर मेरा भरोसा है? கர்த்தரை நம்புகிறேனா இல்ல நான் மனிதர்களை நம்புகிறேனா? परमेश्वर से भरोसा करते हैं या इंसान के ऊपर भरोसा रखते हैं? கர்த்தரை நான் நம்பினால் நாம் அசையாமல் நிலைத்திருப்போம். परमेश्वर के ऊपर जो भरोसा करते हैं वो स्थिर रहेगा, उसका डगमगाएंगे नहीं. ஏனென்றால் பர்வதம் அசைவது இல்லை. जैसे पहाड़ हिलता नहीं है, स्थिर रहता है. வேதம் சொல்லுகிறது இந்த பர்வதம் அல்லவென்றால் மலைகள் விலகுவது இல்லை. बाइबल कहती है जो पहाड़ हिलता मतलब हटेगा नहीं, एक जगह से दूसरे जगह में नहीं जाएगा. இந்த மலை வேற இடத்துக்கு நகர்ந்து போய் இருக்கிறதா? कभी ऐसे आप सुना है या एक पहाड़ है रालम में ये उठकर और लिंगी मतलब ऐसे वहां पर पहुंच गया, वैसे कभी सुना? ஒருபோதும் போவது இல்லை. वो नहीं जाएगा. पहाड़ जहां है वहीं पर है. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இதே இடத்துல தான் இருக்குது. ये हजारों साल तक यहीं पर ही रहेगा. நம்முடைய நாம் இங்கே வசிக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் அப்பா அம்மா வசித்தார்கள், நம்முடைய தாத்தா பாட்டி வசித்தார்கள். இந்த மலை இதே இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த மலை வேற இடத்துக்கும் போகல. इस पहाड़ में आज हम लोग बैठे हैं. इससे पहले हमारा माता पिता थे, उससे पहले उनके माता पिता ऐसे बुजुर्ग लोग भी इसी पहाड़ में वास किए हैं, लेकिन उन लोग आगे चलते जा रहे हैं, लेकिन पहाड़ उसी जगह में स्थिर है. அப்படியே மலைகள் அசையாமல் இருப்பதை போல கர்த்தரை நம்பினால் நாமும் அசையாமல் நிலைத்திருப்போம். जैसे पहाड़ हिलता नहीं है, एक जगह में स्थिर रहती है, वैसे ही परमेश्वर के ऊपर भरोसा रखने वाले सदा स्थिर रहेगा. நாம் யாருடைய கையிலே இருக்கிறோம் அல்லது யாரை நாம் நம்புகிறோம்? हम आज के दिन में किसके ऊपर भरोसा रखते हैं? ஒரு சிறிய சம்பவத்தை நம்ம கதையை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய छोटा விரும்புகிறேன். सा संभव को मैं आपके बीच में रखना चाहता हूँ. ஒரு முறை ஒரு போதகர் ஒருவர் தன்னுடைய ஆலயத்திற்கு ஒரு குருவி கூண்டை கொண்டு வந்திருந்தார். एक बार चर्च में एक पास्टर एक मतलब चिड़िया की घोंसला, चिड़िया के जो क्या बोलते हैं घोंसला है, उसको लेकर आए. அந்த கூண்டிலே சில பறவைகள் உள்ளே மாட்டி இருந்தது. उसी के अंदर में कुछ चिड़िया फंसा हुआ था. அவர் அந்த கூண்டை இந்த பிரசங்க பீடத்தின் மேல் வைத்து அவர் சொன்னார், இதிலே இருக்கிற குருவிகளை பார்த்தீங்களா என்று சொல்லி கேட்டார். उसने जब संदेश ने बेदी के सामने खड़े होकर मंडली को पूछा कि इसी के अंदर में कुछ चिड़िया हैं, आप देख पा रहे हैं? அந்த குருவிகளை பார்த்தோம்னா ஆம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், இது காட்டிலே இருக்கிற குருவிகள், இது கடைகளிலே நாம் வாங்கலாம், கடைகளிலே வாங்கினால் 2 குருவி எங்களுக்கு அது 10 ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னார்கள். और वहाँ के विश्वासी लोग ने जवाब दिया है, हाँ इस तरह की चिड़िया को तो हमने देखा है, जंगल में भी चलती है, अनेक बार हम देख चुका है और दुकान में भी इसको बिक्री करते हैं. 2 चिड़िया को जोड़ा 10-20 रुपया में पाई जाती है. அந்த போதகர் சொன்னார், இந்த குருவியை நான் 50 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் என்று சொன்னார். लेकिन वो पास्टर उन लोगों को विश्वासी को बताते हैं कि मैं इस चिड़िया को 50 रुपया देकर खरीदा है. எல்லாரும் பார்த்தார்கள், 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது 50 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கு, எதற்கு என்று சொல்லி பார்த்தார்கள். और विश्वासी लोग ने उनको ऐसे देख रहा था, 10-20 रुपया मिल जाता है ये चिड़िया, क्यों इन्होंने 50 रुपया देकर. அவர் சொன்னார், அதுக்குரிய காரணத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். और उसके बाद में पास्टर ने उसका कारण समझाने लगे. அவர் பார்க்கிற பொழுது ஒரு சிறுவன் ஒரு வலையை விரித்து அதிலே இந்த குருவிகள் மாட்டி இருந்தது, அதை பிடித்து கூண்டில் அடைத்து அவர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தான்.
और एक समय छोटा सा लड़का जाल फंसा रहे थे, उसमें ये चिड़िया फंसा हुआ था, उसको निकालकर एक जन अपने ऐसे घोंसला में डालकर चिड़िया कुंड में डालकर ले जा रहे हैं। நமக்கு சில நேரத்துல பொழுதுபோக்கு அப்படி இருக்கும் இல்லையா, குருவி பிடிப்பது இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்வது நமக்கு பொழுதுபோக்கா இருக்கும். அதே போல இந்த சிறுவனுக்கு இந்த குருவிகளை அவன் வலை வீசி பிடித்து வைத்திருந்தான். वैसे हमारा भी तो कोई कोई हॉबी होती है ना, कभी कभी कोई किसी का मछली पकड़ने हैं या शिकार खेलने जाते हैं, वैसे ही कोई छोटा लड़का को एक हॉबी था चिड़िया को पकड़ कर रखना। அவர் கேட்டார், தம்பி இந்த கூண்டிலே வைத்திருந்த குருவியை நீ என்ன செய்ய போகிறாய், எங்கே கொண்டு போகிறாய் என்று கேட்டார். तब वहां पर जो पास्टर ने उस लड़का से पूछा कि इस चिड़िया को लेकर कहां जा रहा है, उसको क्या करेगा तुम्हें? அவன் சொன்னான், ஐயா நான் குருவியை காட்டிலே பிடித்தேன், இதை கொண்டு போய் நான் விளையாட போகிறேன் என்று சொன்னான். और उसने जवाब दिया है कि पास्टर मैंने तो इसको जंगल से पकड़ा है और इसको मैं घर में ले जाऊंगा, उसके साथ खेलेंगे। சரி விளையாண்ட பிறகு நீ என்ன செய்வாய் என்று சொல்லி கேட்டார். और उसने पूछा कि चलो ठीक है खेलो, खेलने के बाद में उसको क्या करेंगे? அவன் சொன்னான், இது ஒன்றுக்கும் உதவாத குருவி, ஆகவே நான் இதை வைத்து விளையாடுவேன், பிறகு ஒவ்வொரு ரெக்கைகளாய் புடுங்கி போடுவேன், அது துடிக்கும், அதை பார்த்து நான் ரசிப்பேன் என்று சொன்னான். और उसने जवाब दिया वो लड़का ने कि एक चिड़िया को तो कोई बिक्री भी इतना महंगा पैसा तो नहीं मिलती है, अब ले जाएंगे और खेलेंगे, खेलने के बाद में इसका जो पंख है उसको एक एक करके निकाल देंगे, उसी को देखकर मैं आनंद उठाए मजा लेंगे। அதன் பிறகு என்ன செய்வாய் என்று சொல்லி கேட்டார். அவன் சொன்னான், அதன் பிறகு இது துடிப்பதை பார்த்து நான் சகிக்க முடியாது, ஆகவே என்னிடத்திலே நான் பூனை வைத்திருக்கிறேன், அந்த பூனைக்கு உணவாய் கொடுத்து விடுவேன் என்று சொன்னான். और उसके बाद ने वो पास्टर ने पूछा ठीक है उसके बाद तुम क्या करेंगे? उसने जवाब दिया और सारे पंख निकालने के बाद में उसको क्या करेंगे? मेरे घर में एक बिल्ली है, उसको मैंने खाने के लिए दे दूंगा। அந்த பூனை இதை சாப்பிட்டு விடும், அவ்வளவுதான் இதனுடைய வாழ்க்கை என்று சொன்னான். वो बिल्ली खा लेगा, उतने में से उसका जिंदगी खत्म हो जाएगी। ஆகவே இந்த பாஸ்டருக்கு அவருக்கு மிகவும் இரக்கம் வந்து விட்டது, ஆகவே 50 ரூபாய் கொடுத்து அந்த குருவியை வாங்கி கொண்டார். इसलिए वो पास्टर को दया आया, वो चिड़िया के ऊपर 50 रुपया देकर उसको खरीदा। அவன் சொன்னான், ஐயா இது ஒன்றுக்கு முதலாவது நீங்கள் 50 ரூபாய் கொடுக்க வேண்டாம், நான் சும்மா கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவனோ இல்லை, அவன் சொன்னான் இல்லை நான் பணம் கொடுத்து வாங்கி கொள்ளுன்னு சொல்லி 50 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டார். और उस जब लड़का ने बोला था कि पास्टर ये तो उतना लायक नहीं है 50 का, आप फ्री में भी ले जाइए बोला, लेकिन नहीं मैं पैसा देकर ही खरीद के ले जाऊंगा बोलकर पैसा देकर उसको खरीदा। நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். जैसे बाइबल में एक वचन में लिखा है, प्रथम कोरिन्थी 6 अध्याय 19-20 में से लिखा गया है, हम सब कीने गए हैं, मतलब मोल खरीदा है। நம்மை ஆண்டவர் விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். परमेश्वर ने हमें मोल देकर खरीदे हैं। அவர் சும்மா நம்மை வாங்கிவில்லை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். और उसने फ्री में हमें नहीं लिया है, वो मुझे खरीदना है, वो खरीदने के लिए उन्होंने अपने खुद की पवित्र खून उनको देखकर खरीदा है। யார் கையிலிருந்து வாங்கி இருக்காருன்னா பிசாசின் கையிலிருந்து நம்மை புடுங்கி இருக்கிறார். किसके हाथों से उसको छुड़ाया? मुझे छुड़ाया है शैतान के हाथों से, मुझे खून देकर छुड़ाया है। வேதம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவது கண்ணியை வருவிக்கும். परमेश्वर के वचन कहता है जो भरोसा इंसान पर रखेंगे तो आपका एक जाल में फंसने का समान है। மனுஷனை நம்பினால் நான் மோசம் போய் விடுவோம். जो इंसान के ऊपर भरोसा रखेंगे तो हम धोखा खाएंगे। மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். इंसान के ऊपर भरोसा रखने से उत्तम ईश्वर के ऊपर भरोसा रखना। நாம் மனுஷனை நம்பினா கண்ணியிலே விழுந்துருவோம். அதாவது இந்த பறவை எப்படி கண்ணிகளிலே இந்த வலையிலே மாட்டிக்கொண்டதோ அதே போல நாம மாட்டிக்கொள்ளுவோம். जैसे चिड़िया, उड़ने वाला पक्षी जो फंसा हुआ जाल में फंस जाता है गलती से, वैसे ही इंसान के ऊपर भरोसा रखने वाले भी जाल में फंस जाएगा। அப்படி மாட்டிக்கொண்ட பிறகு அந்த பிசாசு நம்ம என்ன செய்வான் தெரியுமா? இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுவான், பிறகு சிறைகளை பிடுங்கி போடுவான், கடைசியாக நம்மை அவன் அழித்து கொண்டு போடுவான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और ये जाल में फंसने के बाद, शैतान की जाल में अगर हम फंस गया है, फंसने के बाद शैतान क्या करेगा? हमारे एक एक पंख को निकाल देगा, मुझे मेरे को लेकर वो मजाक उड़ाएंगे। வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். बाइबल कहती है जॉन चैप्टर 10 में ऐसा लिखा है, चोरी करने वाले चोर करने और नष्ट करने के लिए मात्र आते हैं। மத்த வேற எதுக்கு வர மாட்டான், பிசாசு நம்மை கொல்லும்படியாய் வருகிறான். वो दूसरे काम के लिए वहां नहीं आएंगे,
जो शैतान भी ऐसे ही है, हमारे जीवन को नष्ट करने के लिए आते हैं। ஆனால் ஆண்டவரோ நமக்கு ஜீவன் கொடுக்க முடியாது வந்தார். लेकिन प्रभु यीशु हमें जीवन देने के लिए आया है। அப்படியானால் உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கர்த்தரை நாம் நம்புகிறோமா, மனிதனை நம்புகிறோமா? तो हमारे भरोसा, हमारा विश्वास किसके ऊपर है? हम परमेश्वर के ऊपर विश्वास करते हैं या इंसान के ऊपर विश्वास करते हैं? என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. ஹalleluya. हमारे भरोसा, हमारे विश्वास प्रभु यीशु मसीह के ऊपर है। அதனால வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கிற பர்வதத்தை போல இருப்பார்கள். इसलिए बाइबल का वचन कहता है परमेश्वर के ऊपर भरोसा रखने वाले हिलते नहीं है, एक जगह में स्थिर रहेंगे। அடுத்த அதே வசனம் சொல்கிறது கர்த்தர் இந்த எருசலேம் சீயோன் அதை சுற்றி இருப்பதை போல கர்த்தர் தம்மை நம்பர்களை சுற்றி இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். और दूसरा उसमें लिखा गया है परमेश्वर के ऊपर भरोसा रखने वालों को प्रभु उनके घेराव, ये मतलब उसको सुरक्षा देते हैं। தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அவர். वो अपने लोगों के चारों तरफ परमेश्वर के सम्मुख उनका घेरा रहती है। நீங்க முன்னாடி போனாலும் இருக்கிறாரு, பின்னாடி போனாலும் இருக்கிறாரு. आप आगे बढ़ोगे तब भी परमेश्वर आपके साथ में, आप पीछे घटेंगे तब भी परमेश्वर आपके साथ में रहेंगे। இடது பக்கம் போனாலும் இருக்கிறாரு, வலது பக்கம் போனாலும் आप बाएं இருக்கிறாரு. जाइए, दाहिने जाइए, हर जगह में परमेश्वर आपके साथ में उपस्थित है। என் முன்னும் இயேசு, என் பின்னும் இயேசு. हमारे आगे भी यीशु है, हमारे पीछे भी यीशु है। என் வலதும் இயேசு, என் இடதும் இயேசு. हमारे पीछे और मेरे दाहिने दोनों साइड में यीशु है। என் கீழும் இயேசு, என் மேலும் இயேசு. मेरा ऊपर, मेरा नीचे, हर जगह यीशु का उपस्थित है। அப்ப என்னுடைய நம்பிக்கை கர்த்தராய் இருக்க வேண்டும். और हमारा भरोसा यीशु के ऊपर होना चाहिए। அப்போ என்னை சுற்றிலும் அவர் என்ன செய்வார்? பர்வதத்தை போல என்னை சுற்றிலும் அவர் பாதுகாக்கிறவராய் இருப்பார். मेरा विश्वास, मेरा भरोसा यीशु के ऊपर रहेगा, वो मेरा पूरा जीवन की चारों तरफ घेराव करेंगे, रक्षा करेगा। அந்த அதிகாரம் இப்படி முடிக்கிறது, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. और वहां पर उस वचन में से अंत करते हैं इस्राएलियों को शांति मिलती है। கர்த்தரை நம்பினால் சமாதானம் உண்டு. परमेश्वर के ऊपर भरोसा रखने वालों को शांति मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை நாம் நம்புவோம், உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. நாம் ஜெபிப்போம். परमेश्वर के ऊपर भरोसा और विश्वास करें, वही परमेश्वर आपके जीवन में भी शांति, आनंद सब कुछ देंगे। ஆமென். ஜெபம் செய்வோம். थैंक यू। प्रार्थना। थैंक यू लॉर्ड। धन्यवाद महान ईश्वर, सर्वशक्तिमान प्रभु यीशु, अबाई के पवित्र नाम की मैं धन्यवाद देते हैं। विशेष आज इस दोपहर का समय आपके पवित्र चरणों में बैठकर थोड़ा समय आपके वचन को ध्यान करने सुंदर मौका आपने दिए हैं। बहुत कम समय में बड़ी बातों को आपने सीखा है। परमेश्वर के ऊपर भरोसा रखने वाले, प्रभु यीशु मसीह के ऊपर विश्वास करने वालों को क्या आशीष है। उनके ऊपर विश्वास करने वालों को वो बचाते हैं, उनके ऊपर विश्वास करने वालों को रक्षा करते हैं, उनके ऊपर विश्वास करने वालों को ही वो सुरक्षा देते हैं। इंसान के ऊपर भरोसा करने वाले नष्ट हो जाते हैं। प्रभु यीशु, आज हम भी अपने जीवन में संपूर्ण रीति से आपके ऊपर भरोसा रखने वाला इंसान बना दीजिए। हम कभी कभी संकट के समय हम इंसान के पीछे दौड़ते हैं, उनकी मदद से मुझे छुटकारा मिलेगा, लेकिन वो लास्ट में अंत में वो धोखा पाया जाती है। लेकिन आज आपने वचन के द्वारा हमें सिखाए हैं, बातें की हैं, हमारा विश्वास, हमारा भरोसा आपके ऊपर रखने के लिए अनुग्रह करें। आपके पवित्र हाथ में समर्पण करता हूं, संभालें। एक के जीवन में ऐसे ही अनुभव, ऐसे ही स्वभाव दीजिए, आपके ऊपर भरोसा करने वाले हृदय हम एक को दीजिए। प्रभु यीशु कृष्ण के पवित्र नाम से मांगते हैं। वे खड़ा हो जाएंगे।
இருக்கிற எல்லார் மேலும் தேவ ஆவியான ஆளுகை உண்டாவதாக. தேவ ஆவியான ஒவ்வொரு மேலும் அசைவாடுவீராக, ஊற்றப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நன்மையானதை தாரு, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இங்க கூட ஆண்டவரே தூர இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சரீரத்தில் பலத்தை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம், சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லி கண்டுகளை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிற சூத்திரம் செலுத்துகிறோம். பிரசனத்தை உணர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. நன்மை நான் நிரப்புங்க. இந்த கரம் வல்லமையின் கரம், அந்த மகிமையின் கரம் எல்லார் மேலும் அமரட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் அனைவருக்கும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென்.